என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம 500 rupees சேலஞ்ச் பண்ண போறோம். எப்படியும் இந்த 500 எனக்கு தான் வர போகுது. ஆரம்பிக்கலாம் ரம்யா? பண்ணலாம். வாங்க. நீ சிக்கன் கபாப், ஜிலேபி, ரைத்தா, குடிக்க தண்ணி. ஒரு போட்டினா நம்மளுக்கு ஏதாவது எண்டிங்ல யார் வெட்டா தோக்குறோம்னு சொல்லிட்டு வரும். அவங்களுக்கு ஏதாவது தரணும்ல கடைசி, அப்பதான் அந்த போட்டி விறுவிறுப்பா இருக்கும். ஸோ அதால நாங்க 500 rupees சேலஞ்ச். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 500. எப்படியாவது எனக்கு தான் வரப்போகுது. ரம்யா ஆரம்பிக்கலாமா? பேசுறது போதும். ஓ அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். நிஜமான நீ எடுத்து வாயா? 500 ரூபாய் எடுத்துப்பியோ? ஒரு வேலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் சென்னை ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லி எங்க தம்பி வாங்கி வந்தான். நல்லா இருக்குது பிரியாணி. என்னன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. நாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ள கேமரா செட் பண்றதுக்குள்ள பிரியாணி ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பிரியாணில 2 லெக் பீஸ், ஒரு லெக் பீஸ் ஒரு பிரியாணி தான். யார் யாருக்கு லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குமா? சாப்பிட எடுத்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கு, கொஞ்சம் லைட்டா. இட்ஸ் ஓகே. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா இதுல சூடுதான். சூடு இருந்துச்சுன்னா கப 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 கபான்னு எரியிட்டு இருக்கும். கரெக்ட். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இது. ரைட்டா போட்டுக்கிறோம்னா எப்படி இதெல்லாம் போட்டு எனக்கு ஃபில்லிங் பண்ணிட்டு நான் சாப்பிடுறது. இல்ல உனக்கு அது 500 ரூபாய் வேணுமா? அப்படியெல்லாம் இல்ல. நான் போட்ட வந்து அதனால உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். ஐயோ எவ்வளோ நல்ல மனசு. தேங்க்யூ. பீஸா எல்லாமே காலி பண்ணுவோம். ஆமா, எதுவுமே இருக்கக்கூடாது வெளியில. சொல்ல போனா எங்க 2 பேருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பட் இது ஆறுனால கொஞ்சம் ஸ்லோவா இறங்குது. இன்னும் ஃபாஸ்டா இறங்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாளைக்கு 4 தடவை பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவோம், 3 தடவை தான் சாப்பிடுவோம். ஆனா 4 தடவை பிரியாணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வருது. 4 தடவை எப்படி? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. காத்தால சாப்பிடுவாங்க. நார்மல் மனுஷங்க காத்தால, மதியானம், நைட் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி பிரியாணி பைத்தியமும் எப்போ வேணாலும் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அதுதான். நைட்டு மிச்சம் ஆச்சுன்னா காத்தாலையும் சாப்பிடுவோம். ஆனா நைட் மிச்சான பிரியாணி காத்தால சூட் பண்ணி சாப்பிடுறது இன்னும் டேஸ்ட். லாஸ்ட்ல இருக்கிறது சொரண்டி எல்லாம் சூடு பண்ணி சாப்பிடும்போது நெக்ஸ்ட் டஃப் கொடுக்கறது பிரியாணி தான். பட் எனக்கு பிரியாணி எப்ப பார்த்தாலும் மீன் குழம்பெல்லாம் அதெல்லாம் சைட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஆல்வேஸ் பிரியாணி. ஐ லவ் பிரியாணி. அப்படியே பார்த்துட்டே இருங்க, நாங்க அப்படியே முடிச்சுட்டு வரோம். ஐயோ சாப்பிட்டுருவியோ? எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கறி வந்த மாதிரி இருக்குது.
2 பேரும் ஒரே தானே இருந்தது பிரியாணி. நீ மட்டும் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதியா கால் தான் இருக்குது இப்போ. அதுல நான் ஒன்றும் பீஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை. தெரியாது மசாலா எங்க சாப்பிடுறது, மசாலா சாப்பிட முடியாது பாரு ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலா, இது ரைஸ் இல்ல. சத்தியமா நீ ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்ட. பால் முட்டை ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் முட்டையே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. வேற வழி இல்லாத சாப்பிடுறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பேரும் சேர்ந்து அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். முடியல என்னால. பிரியாணி லவர் தான். இது பார்க்கவே ஆளை பார்த்து இட போடக்கூடாது. நீங்க செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க அண்ணன் ஃபோன்ல தான் வச்சு எடுத்துருந்தோம். யாருமே கிடையாது. நாங்க பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம். கேமரா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஓடிதான் இருக்குதுன்னு நாங்க சாப்பிட்டு இருக்கோம். திடீர்னு எங்க அண்ணா ஒரு விஷயம் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல எல்லாம் எங்க தலை எல்லாம் பாதி தான் தெரியும். ஏன்னா போனு தொங்கிடுச்சு, அதனால வீடியோ போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எங்க தலைல கொஞ்சம் கட்டா இருக்கும். சாரி பண்ணிக்கோங்க, பிகாஸ் அது போன் தொங்கிடுச்சு. எங்க ட்ரைபாட் தொங்க வச்சிச்சு. இப்போ இது நம்ம ஃபைனலைஸ் எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சாப்பிட்டு மொடன்னு. ஆனா சம்பவம்னா இதுதான் அந்த பெரிய சம்பவமே நடந்தது. எங்க அண்ணனே வரலாம் பைத்த கட்சிங்க நாங்க பாட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு இருக்கோம். இதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பக்காவா போட்டு போன் தலை தொங்காத மாதிரி போன் வச்சுட்டு எங்க அண்ணன் அப்பயே சொல்றேன், நில்லு பப்ஜி ஆடிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் போனேன். ஏன்னா ஒருத்தர் மானிட்டர் பண்ணியிருந்தாலும் இப்படி ஆயிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் எல்லாம் ராவல் தான். எனது ஃபர்ஸ்ட் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரிலாம் நடக்காத நான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தான் இருக்குது. சாப்பிட்டு மொடன்னு போதும். இல்லை நீயும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குது 3 பீஸு கவாபு. முட்டை சாப்பிட்டேன்னு பேர்ல கடிச்சு இப்படி மூடி வச்சுட்டா முட்டை சாப்பிட்டுதான் எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மூடி வச்சுட்டு அதை விட பிரியாணியில் எனக்கு 2 பீஸ் இருந்தாலும் எனக்கு 3 பீஸ் கவுண்டிங் அப்படியே வச்சுக்கிறாரு டிஸ்பிளேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத ஒன்று காலி ஆயிடுச்சு. எங்க பாதி இருக்கு, அவ்வளோதான். லெக் பீஸ் ஏதோ சீக்கு வந்த கோழி லெக் பீஸ் மறைஞ்சிச்சு. ரைஸ் அப்படிதான் இருக்குது. சாப்பிட்ரு மடன்னு ஜோக் இல்ல. அந்த ரைஸ் கொஞ்சம் கவாப் வேணுமா இருக்கு, அதை எடுத்து இந்த ஸ்வீட் தான் இதெல்லாம் சாப்பிட்டேன். போட்டின்னு வரும்போது
அட்லீஸ்ட் தொடமாத. போட்டி வந்து நான் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸ்வீட்டே ஏன் இல்லை, ஸ்வீட் தான் லாஸ்ட் சாப்பிடணும். இதே என்னால முடியும். யாரோ ஒருத்தர் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கலாமா? அவன் என்ன ஃபிலிம் அது டைலாக்? ஆரம்பிக்கலாமா என்ன ஃபிலிம் டைலாக் இது? டக்கு நம்மள கேட்கக்கூடாது. ஆரம்பிக்கலாமா என்ன ஃபிலிம் அது? கமல் தானே சொல்வாரு. அந்த மாதிரி டைலாக் கொடுத்து ஓப்பனிங் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள இங்க ட்விஸ்ட் ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தான் கிடக்குது. கேமராவும் தொங்கிடுச்சு. கேமராவும் தொங்கிட்டு இவங்களும் தொங்கிட்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எலும்பு, இது வந்துட்டு மசாலா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு யார் வின்னாலும் யாரை தோக்கணும் இதுலயே தெரிஞ்சிருக்கோம் யார் வின்னானாங்கன்ட்டு. பட் அஃபிஷியலா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். 2 hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சு ஒரு சின்ன பிரேக். இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மட்டும். எங்களுக்கும் கொஞ்சம் பிரேக் தேவையா இருந்துச்சு. எனக்கு ஓகே பிரேக், நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு பிரேக் வேணும். இங்கே அப்படி என்னதான் பண்ணாங்க தெரியல. முட்டை சாப்பிட்டுன்ட்டு பாதியை குறைச்சி வச்சுருக்காங்க. அந்த சிக்கன் லெக்கை பாதி குறைச்சி வச்சுருக்குறாங்க. ஏன்னா சிக்கனுக்கு ஏதோ ஆன மாதிரி இவங்களுக்கு பிரேக் வேணுமாச்சு. அதில் வேறு அவங்களுக்கு ஸ்ப்ரைட் வேறு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரைட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் யார் வின்னானாங்க, யார் யூஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இலையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்துச்சு. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், ரைஸ் ஒண்டி தான் கொஞ்சம் கொஞ்சம், மிச்ச பீஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ரைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் பீஸ் நம்ம நிதானமா சாப்பிடலாம்னு யோசிச்சேன். பட் என்னால அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்படியோ பேசலாம், தோத்துட்டா. அப்புறம் ஸோ என்னால் முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணேன், என்னால் ஆகல. ஸோ ஃபைனலி ரம்யா இஸ் த வின்னர் இந்த பிரியாணி சேலஞ்ச். பிரியாணியில் யாரும் தோக்க முடியாது. ரம்யா இஸ் கோயிங் டு வின் 500 rupees. தேங்க்யூ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு ட்ராப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்சில் பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.